அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சென்னா மசாலா ரெசிபி பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய கேரளாவில் இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதிலேக்கு ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்குன்னா ஒரு கப்பு சென்னா நல்லா கழுவி இதிலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி கூட சேர்த்து இனி இதிலேக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஒன்று மூடி வச்சு ஒரு 6 விசில் வரண வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சென்னை நல்லா தான் ஒன்றும் வெந்தாதான் அந்த கிரேவிக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இனி ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்கும். இனி இதிலேக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதிலேக்கு ஒரு 4 அள்ளி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரண வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலேக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதிலேக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அப்புறம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் மிளகா பவுட்ரு சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கூட சேர்க்குறேன். ஒரு கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். அப்புறம் 1/4 இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இனி இந்த மசாலா எல்லாம் ஒன்று நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் ஒன்று வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகின மாதிரி இருந்தால் இதிலேக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இனி இது ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்து அப்புறம் இதிலேக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது சின்னதாக கட் பண்ணி தக்காளி இதிலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். இதுவும் சேர்த்து தக்காளி எல்லாம் ஒன்று நல்லா சாஃப்ட் ஆகின வரைக்கும் ஒன்று வதக்கி எடுக்கணும். இனி இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஒன்று மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கணும். இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இனி இது வந்து ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இனி இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இனி ஒரு கடாயி ஸ்டவ்வில் வச்சு இதிலேக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதிலேக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 துண்டு பட்டை. இனி நம்மளை ரெடியாக்கி வச்சுருக்கேன்னா பேஸ்டாக்கி வச்சுருக்கேன்னா அந்த மசாலா இதிலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். ஒன்றும் நல்லதாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி நம்மளை வேக வச்சுருக்கேன்னா 6 விசில்னு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்னா அது எப்படி வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அந்த சென்னா கூட இதிலேக்கு சேர்த்து கொடுக்கணும். பாருங்கள், இந்த சென்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா வெந்திருக்கு. இனி இது தண்ணியோட இந்த மசாலாவுக்கு சேர்த்து கொடுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலேக்கு கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பிஞ்சு சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சேர்க்குறேன். இதிலேக்கு கொத்தமல்லி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துன்னு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சோன்னா வேக வச்சுக்கலாம். மசாலாலாம் அந்த சென்னையிலேக்கு ஒன்று பிடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடியாக தான் இருக்குது. இனி இந்த சென்னை கொஞ்சம் சென்னை இது உடச்சி கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸு இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்பூனு வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி கல் இருந்தால் இந்த மாதிரி கல் வச்சு உடச்சி கொடுக்கலாம். நான் இப்போ இந்த கல் வச்சு கொஞ்சம் சென்னை உடச்சி கொடுக்குறேன். இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி கொஞ்சம் கூட திக்காகவும்
அந்த சென்னா டேஸ்ட் வந்து மசாலாவில் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சென்னா உடச்சி கொடுத்துடுங்க. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.